ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். கோதுமை மாவில் செஞ்ச குலாப் ஜாமுன். ரொம்ப ஈஸிங்க, பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நல்லா விரிசல் இல்லாமல் மிருதுவாக பஞ்சு போல் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, அரை கப் அளவுக்கு பால் பவுடர், எனி பிராண்டாக இருக்கலாம், நல்லா அதை ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கிற போகிறோம். நீங்கள் ஒரு கப்பு வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்கு ஒரு கப்பு பால் பவுடர் எடுக்கணும். உப்பு துளியளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை கலந்து விட்டுட்டு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் சூடான பாலான்னு கேட்காதீங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். மாவு பிசையும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. கோதுமை மாவு பிசையும் போலையும் அந்த கன்சிஸ்டன்சி கேட்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக மாவை பிசைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப ரஃப்பாக கிடைக்கும். ஓரளவுக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக இருந்தாச்சா அது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் போல் பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இப்போ உருண்டைகளாக திரட்டிடலாம். நான் கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருண்டை மாதிரி ஃபஸ்ட்டு திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே சிலிண்டர்கள் பொசிஷனுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் திரட்டி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சிலிண்டர்கள் ஷேப்பில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். விரிசல் இல்லாமல் நல்லா திரட்டிக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் நம்ம திரட்டியாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் இப்போ கடாயில் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் கிடச்சிரும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெயை அதிகமாக உரிகிற மாதிரி டைமும் எடுக்கும். அதனால் மிதமான தீயில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நமக்கு தேன் கலர் கிடைக்கும்போது இதை எடுத்துட வேண்டியதாங்க. இப்போ இதை பிரட்டி விட்டுறலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, அதனால் திருப்பி விட்டுறலாம். மைதா மாவில் செஞ்சு சாப்பிட்றத விட உண்மையிலே இதில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. நீங்கள் எந்த மாவில் செஞ்சாலும் பால் பவுடரை சேர்த்து செய்யுங்க, நல்லா சாஃப்டாகவே வரும் நமக்கு குலாப் ஜாமுன். அதுதாங்க இதில் ட்ரிக்கே. இப்போ இதுக்கான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இது பாகு பதம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அரை கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு பால் பவுடர்ன்றனால அப்போ 1 கப் ஆயிடுச்சு நமக்கு. அதனால் நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் அதுக்கு தகுந்தபடி அளவுகளை மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அந்த ஜீனிப்பாகு கரையட்டும். இப்போ அதுக்குள்ளே இங்கே குலாப் ஜாமுன் அந்த பேட்டர் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோன்னா தீஞ்சிரும், அதனால் எடுத்துடலாம். ஜீனியும் ஓரளவுக்கு கரையிற மாதிரி நம்ம 1.5 கப்பு போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா இந்த சர்க்கரை கரையணும். இப்போ இதில் வாசனைக்காக பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கலர் கிடைக்கும். நான் குங்குமப்பூ இல்லாதனால ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா இது கொதி வரணுங்க. 10 நிமிஷம் கம்பல்சரியாக கொதிக்கணுங்க. பாகுப்பதம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா பொரித்து வச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா தளன்னு கொதிக்கணும். இந்த மாதிரி
ஏன்னா இது கோதுமை மாவு இல்லையா, அதனால் இது வந்து கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுக்கும் அந்த பாகை உரிகிறதுக்கு. மூடி போட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு கண்டிப்பாக ஒரு 7 ஹவர்ஸ் வந்து ஊற விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஊறும். நான் இப்போ உங்களுக்கு வந்து 7 ஹவர்ஸ் கழித்து தான் நான் காட்டுறேன், எடுத்து காட்டுறேன். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மைதா மாவு வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடுதுங்க. ஆனால் கோதுமை மாவு வந்து ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். கண்டிப்பாக ஒரு 7 ஹவர்ஸ் விட்டுட்டு தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ இதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பிடிக்கலைனாலும் அன்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.